சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கரூர் துயரத்திற்கு பிறகு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த சில தினங்களாக பல்வேறு மாவட்டங்களில் நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் மார்ச் 4ஆம் தேதி அன்று தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே உள்ள ஐயாசாமிப்பட்டி பகுதியில் சுமார் 9 ஏக்கர் பரப்பளவில் அவரது வாகனத்தின் மீது ஏறி நின்று தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பில் உரையாற்றினார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விஜய் திருச்சி விமான நிலையத்திலிருந்து தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தனது வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஏராளமான ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் இருசக்கர வாகனங்களில் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றனர். இதில் திருச்சி கீழ்கல் கண்டார் கோட்டையைச் சேர்ந்த விக்னேஷ், அவரது நண்பர் சாரோன் ஆகியோர் சென்ற இருசக்கர வாகனம் போலீஸ் வாகனத்தின் மீது மோதியது. உடனடியாக இருவரும் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். விக்னேஷுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இந்த விபத்தில் மொத்தம் 5 பேர் வரை காயமடைந்ததாகவும் வேறு சில இடங்களில் தனித்தனியாக விபத்துகள் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. விபத்து குறித்து செய்தியாளர்களை சந்தித்த விக்னேஷின் தந்தை பாண்டியன், எனது இரட்டை மகன்களில் ஒருவன் விக்னேஷ் கல்லூரிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றான். ஆனால் நண்பரின் வாகனத்தை எடுத்துக்கொண்டு விஜயை பார்க்க சென்றது எனக்கு தெரியாது. 41 பேர் உயிரிழந்தவர்களை பார்க்காதவர்கள் இப்போது என் மகனை பார்க்க போகிறார்களா என்று கண்ணீர் மல்க பேட்டியளித்திருந்தார். அதேபோன்று சிகிச்சையில் இருந்த விக்னேஷை விஜயோ அல்லது கட்சியின் முக்கிய நிர்வாகியோ வந்து பார்த்ததாக தெரியவில்லை. தமிழக அமைச்சர் அன்பில் மகேஷ் சிகிச்சை பெற்று வந்த விக்னேஷை மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் கூறி குடும்பத்தினருக்கு தைரியம் கொடுத்தார். இந்த நிலையில் தலையில் பலத்த காயமடைந்து கடந்த 19 நாட்களாக தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த விக்னேஷ் 23ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். ஏற்கனவே விஜய் நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் விஜயை பார்க்க வரும்போது ஏற்பட்ட விபத்துகளில் இதுவரை கிட்டத்தட்ட 50 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் தற்போது விஜயை பார்க்க வந்த இடத்தில் மேலும் ஒரு நபர் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பசங்க ட்வின்ஸ் சார், விக்னேஷ் குமரேஷ். விக்னேஷ் தான் அடிபட்டிருக்காரு. இன்னொரு பையன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க. காலேஜ் காலையில் கிளம்பி போயிட்டாங்க 7 மணிக்கெல்லாம். பேட்டரி வண்டி தான் கொடுத்து விட்டாங்க. பேட்டரி வண்டியை வச்சுட்டு இன்னொரு வண்டி எடுத்துகிட்டு வந்து அந்த வண்டி இன்னொரு இடத்துல வச்சுட்டு வேறு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. காலேஜ் போனாங்கன்னு தான் நினச்சிருந்தேன். 11:30 மேலே தான் இந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு புறப்பட்டு ரத்தம் கசிவு இருக்குது, அது சரி பண்ணோம்னா 2 நாள் ஆகும். ஐசியில் இருக்கான், பார்த்துட்டு சொல்கிறாங்க. காலையும் எலும்பு அடிபட்டுருக்கு, அதையும் ஆப்ரேஷன் பண்ணணும். எதனால எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரியுமா? அது தெரியாது. சின்ன பையன் தான் விவரம் சொன்னான். சின்ன பையன் சொன்னால் முன்னாடி 2 வண்டியில் வந்திருக்காங்க, பின்னாடி வந்த வண்டி இடிச்சதுல அப்படியே கவுண்ட் இதாகிருக்காங்க. அது ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ரத்தம் வந்து உரையிறது நிற்கணுன்றாங்க சார். அது இது பண்ணாக்கா முடியும், 48 மணி நேரம் ஆகும் அப்படின்றாங்க. என்ன ஒன்றும் சரியாக. இப்போ இன்னொரு பையன் எப்படி தான்? இன்னொரு பையனுக்கு வந்து முதுகில் அடிபட்டதுனால அவனுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். 2 பேருமே ஒரே காலேஜில் ஒரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பால் கடை பால் கடை இன்னைக்கு இந்த மீட்டிங் போகிறேன்னு சொன்னாரு. எப்படி இல்லை சார்? காலேஜுக்கு போகிறேன். காலேஜுக்கு தான் சார் நான் அனுப்பி விட்டேன். காலேஜ் தான் போயிருக்காங்க. காலேஜுக்கும் போயிட்டாங்க. நான் சின்ன பையன் சொல்கிறானே காலேஜுக்கு போயிருந்தான், வெளியே வந்துட்டான் அப்படின்னு. வெளியே இவங்க அனுப்பி விட்டதுனால வந்தானா இல்லை அவங்கள இவன் தெரியாமல் வந்தானான்ற விவரம் தெரியல. கேட்டால் தான் தெரியும். ஆரம்பம் இந்த காலேஜ் நேஷனல் காலேஜ் வந்து இங்கே வந்து. ஆமாம் சார். 10 மணிக்கு மேலே தான் காலேஜ் விட்டு வெளியே வந்திருக்காங்க. 11:30 எனக்கு நியூஸ் வருது அடிபட்டு. பாண்டியன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.